Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த நியூ மாடல் basket எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இந்த கூட போடுறதுக்கு ரெண்டு ரோல் ஒயர் தேவைப்படும். blackல ஒரு ரோலும் whiteல ஒரு ரோல் ஒயரும் தேவைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் இல்லாமல் ஒரு லைனும் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைனும் வந்து நம்ம போட்டிருப்போம். இந்த கூட ஃபுல்லாகவே இப்படி தான் போட்டிருக்கோம். சரி வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட போடுறதுக்கு 7.5 அடியில் 26 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதில் ஒயிட்ல 14 ஒயரும் பிளாக்ல 12 ஒயரும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 26 ஒயரையும் நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ண ஒயர்லேருந்து ஒயிட் கலர் ஒயரை எடுத்து ஈவனாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அடுத்ததாக பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒயரில் ஒரு 1/4 அடி அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு மீதி இருக்கிற ஒயர் அளவுக்கு அளந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அப்படி ஈவனாக இல்லைனா ஈவனாக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து ரெண்டாவதாக ஒயிட் கலர் ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெண்டு ஒயிட் ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ரெண்டு பிளாக் கலர் ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ண ஒயர்லேருந்து ரெண்டு பிளாக் ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பிளாக் ஒயரை வச்சு நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அடுத்து ரெண்டாவது பிளாக் ஒயரை எடுத்து ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு பிளாக் ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ரெண்டு ஒயிட் ஒயரை ஜாயின் பண்ணணும். இப்போ கட் பண்ண ஒயர்லேருந்து ரெண்டு ஒயிட் ஒயர் எடுத்து நான் ஈவனாக மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு ரன்னிங் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒயிட் ஒயரை ஜாயின் பண்ணி நாட் போடுறேன். அடுத்து ரெண்டாவது ஒயிட் ஒயரை நாட் போட்டுக்குங்க. இப்போ ரெண்டு ஒயிட் ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து ரெண்டு பிளாக் ஒயர் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி ரெண்டு ஒயராக எடுத்து ஜாயின் பண்ணிட்டு வாங்க. எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச 26 ஒயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயரை இந்த சைடில் அளந்து விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சைடு ஒயரோடு வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம செகண்ட் லைன் போடலாம். இப்போ பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த சைடு ஒயரோடு வச்சு நான் அளந்து மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இந்த சைடில் இருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். அடுத்து செகண்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க.
அடுத்து 3வது ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சென்டராக 2 லைன் வந்து போட்டிருக்கோம். இப்போ இந்த சென்டராக வர இந்த 2 லைனுக்கு மேலே 4 லைனும் கீழே 4 லைனும் போட போகிறோம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 2 லைன் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சும் 2 லைன் பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சும் போடணும். அதே மாதிரி தான் கீழேயும் 2 லைன் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் 2 லைன் பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போடணும். மொத்தம் நம்ம 10 லைன் போடணும். இந்த 10 லைனும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் 10 லைனும் போட்டு முடிச்சிட்டேன். சென்டராக வந்து அந்த 2 லைனுக்கு மேலே 4 லைனும் கீழே 4 லைனும் வந்து போட்டிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து எப்படி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒயரெல்லாம் 2 ஒயராக எடுத்து நாட் போட போகிறோம். நம்ம நாட் போடும்போது சேம் கலர் ஒயரை எடுத்து நாட் போடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்க இந்த 2 ஒயிட் ஒயரையும் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க 2 பிளாக் ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த 2 ஒயிட் ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த 2 பிளாக் ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி தொடர்ந்து இந்த ஒயரெல்லாம் 2 ஒயராக எடுத்து நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா ஒயரையும் நான் 2 ஒயராக எடுத்து நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு லைன் பார்த்தீங்கன்னா நான் பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறேன். இப்போ இந்த ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இந்த ஒயர்லேருந்து ஏதாவது ஒரு ஒயரை எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக எல்லா ஒயர்லேயும் நம்ம பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டு வரலாம். இந்த லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு உள்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 சின்ன ஒயர் இருக்கும் பிளாக் கலரில். இந்த 2 ஒயரையும் நம்ம உள் சைடில் சொருகி விட்டுடலாம்.
இப்போ ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த லைன் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒயரை ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போட போகிறோம். நம்ம இங்கே கீழே எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம மேலேயும் போட போகிறோம். பாருங்கள், இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சேம் கலர் ஒயரை எடுத்து நாட் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க இந்த 2 பிளாக் ஒயரையும் எடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க 2 ஒயிட் ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த 2 பிளாக் ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க 2 ஒயிட் ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த 2 பிளாக் ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கிறேன். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயரையும் 2 ஒயராக எடுத்து நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க, இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. எல்லா ஒயரையும் 2 ஒயராக எடுத்து நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த லைன் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம். இங்கே கீழே நம்ம பிளாக் கலர் ஒயர் வச்சு போட்டோம் இல்லையா, அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போட போகிறோம். இப்போ ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இந்த ஒயர்லேருந்து ஏதாவது ஒரு ஒயரில் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து வர ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக எல்லா ஒயர்லையும் நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு இப்போ இந்த ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுக்கு உள்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 சின்ன ஒயர் இருக்கும் ஒயிட் கலரில். இப்போ இந்த 2 ஒயரையும் நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த லைன் பார்த்திங்கன்னா இந்த ஒயரை நம்ம 2 ஒயராக எடுத்து நாட் போட போகிறோம். இப்போ இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் சேம் கலர் ஒயரில் தான் நாட் போட போகிறோம். இப்போ ஒயிட் கலரில் இருக்க இந்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து இருக்க 2 பிளாக் ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த 2 ஒயிட் ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ அடுத்து இருக்க 2 பிளாக் ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக எல்லா ஒயரையும் 2 ஒயராக எடுத்து நாட் போட்டுவாங்க. இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம
ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் வந்து போட போகிறோம். நம்ம கீழே ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டோம் இல்லையா, அதனால் இங்கே வந்து நம்ம பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட போகிறோம். இப்போ பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து உள்ளே சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இந்த ஒயர்லேருந்து ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து இருக்க ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து வர ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க. இப்போ அடுத்த லைன் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒயரெல்லாம் ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போடணும். அடுத்து ஒரு லைன் வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் வந்து போடணும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு லைனும் வந்து மாற்றி போட்டுகிட்டே வரணும். இது மாதிரி ஃபுல்லாக போட்டுருங்க. ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் இந்த கூட ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா 4 லைன் வந்து பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ரன்னிங் ஒயர் இல்லாமலும் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைனும் வந்து போட்டிருப்போம். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். அடுத்ததாக மீதம் இருக்கிற இந்த ஒயரையும் நம்ம உள்பக்கம் சொருகி விட போகிறோம். நம்ம சொருகும்போது பார்த்தீங்கன்னா 3வது நாட்டில் சொருகணும். பாருங்கள், இப்போ இந்த ஒயரை எடுத்து 1 2 3 இந்த 3வது நாட்டில் சொருகிக்கிறேன். சொருகிட்டு நம்ம ஒயரை டைட் பண்ணும்போது ஒரு லைன் வந்து உள்பக்கம் மடிஞ்சு வரும். இப்போ அதுக்கு அடுத்து இருக்க நாட்லலாம் கண்டினியூவாக சொருகிட்டே வரலாம். இப்போ இதே மாதிரியே எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லா ஒயரையும் உள்பக்கம் சொருகி முடிச்சிட்டேன். சொருகிட்டு கைப்பிடி பார்த்தீங்கன்னா முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நியூ மாடல் பேஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.